வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உனக்கே தெரியும் ப்ரொடக்ஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆனந்த். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வித் சந்திரம் நிகழ்ச்சியில் நம்ம எடுத்திருக்க பர்சனாலிட்டி யாருன்னா, பல்வேறு கருத்தாக்கமான விழிப்புணர்வு சார்ந்த குறும்படங்களை இயக்கி வரும் இயக்குனர் மற்றும் நடிகருமான திரு அருந்ததி அரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்க ஊர் தூத்துக்குடி மாவட்டம் மாத்தூர்ல தான் சார் இருக்கு. உங்க ஊரை பத்தி சில வார்த்தைகள் எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? தாராளம். அதாவது எங்கள் ஊர் வந்து விவசாயம் நிறைந்த ஒரு பகுதி. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அந்த தாமிரபரணி ஆறு வந்து கடைசி எண்டு வந்து எங்களுடைய ஊர் தான். அதுக்கு பிறகு வந்து அந்த தாமிரபரணி ஆறு வந்து அங்கே இருக்கக்கூடிய கடலில் வந்து கலக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த கடைசி அந்த பகுதியில் தான் நாங்கள் இருக்கிறோம். நான் இருக்கிறேன் அந்த பகுதியிலேருந்து தான் நம்ம வெளியில் வந்துருக்கோம். உங்கள் கல்லூரி படிப்பு எந்த மாதிரி இருந்துச்சு? அதாவது உங்கள் காலேஜ் லைஃப்லேயே நீங்கள் வந்து இந்த சினிமாக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களோட சினிமாவோட ட்ராவல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ நீங்கள் வந்து இந்த உணர்வு எனக்குள்ள இந்த சினிமா டேலண்ட் இருக்குது அப்படின்னு? அதாவது கல்லூரி படிப்புக்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நான் வந்து 10th படிக்கும் போகும்போதே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போகும்போது எங்கள் ஆண்டு விழாவில் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நடத்துவாங்க. அதில் வந்து நாடகங்கள் வந்து அதிகமாக நடத்துவாங்க. அப்போ நாடகங்கள் நடத்தும் போகும்போது நான் வேறு ஒரு ஸ்கூலில் நாடகம் பார்க்க போகும்போது அந்த ஸ்கூலில் சில நாடகங்கள் பண்ணாங்க. அப்போ அதை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த நாடகத்தை வெறுமனையாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தோம், சிரித்தோம், சந்தோஷமாக பட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்தோன்னா அந்த நாடகத்தை பற்றி யோசிச்சு நம்ம இதை பற்றி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதோட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை வந்து உருவாக்கினேன். செவிட்டு குடும்பம் சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையான ஒரு நாடகம், குடும்பம் சார்ந்த ஒரு நாடகம். அதில் ஒரு 16-17 பேரை வந்து அப்போமே நான் 10th படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு 16-17 மாணவிகளை வச்சு நம்ம நான் இயக்கினேன். சூப்பர். அதில் இயக்குனது மட்டும் இல்லாமல் அதில் நானும் நடிக்கவும் செஞ்சேன். உண்மையில அந்த நாடகம் வந்து அப்போ ஸ்கூலில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்றுச்சு. உண்மையிலே அப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து நம்மளுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அது உண்மையிலே வந்து என்னென்னா ஒரு நகைச்சுவையும் அந்த இது வந்து நாடகம் வந்து நல்லா அருமையாக போச்சு. அதை வந்து நான் தான் டைரக்ஷன் பண்ணேன், நான் தான் நடித்தேன். அப்பவுமே இருந்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த டைரக்ஷன் ஃபீல்டில் வந்து நம்ம போகணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு அப்போ தான் ஆமாம் வந்துச்சு. நீங்கள் இயக்கிய முதல் குறும்படத்தோட தயாரிப்பு நேரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்துச்சு? அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? அது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அந்த உங்களுக்கு ஒரு டைமிங்கே இருந்துக்குமா? இந்த டைமுக்குள்ள நம்ம ஸ்க்ரீன் பிளே முடிச்சு, ஸ்கிரிப்ட் முடிச்சு, நம்ம ஒரு கேஸ்டிங் முடிச்சு ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த உங்களோட டைமிங்கும் அதை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து கருப்பு மை அப்படிங்கிற ஒரு ஷார்ட் மூவி. அது உண்மையிலே வந்து அந்த ஷார்ட் மூவி தான் வந்து நம்மளை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்மளை அடையாளப்படுத்துச்சு. ஏன்னா அந்த ஷார்ட் மூவி வந்து நான் சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்தேன். அது என்னென்னா, நம்ம அன்றாடம் படிக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, தினசரி நாளிதழ், அந்த நாளிதழ் மூலிமா ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையாக வந்து உணவகங்களில், டீ கடைகளில் வந்து உணவுப் பொருட்களை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த வடைலாம் இருக்கு இல்லையா, இந்த வடை, சம்சா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெரும்பான்மையான கடைகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு தான் கொடுக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு மை இருக்குங்களா, அந்த கருப்பு மை வந்து காரியம் அப்படிங்கிற ஒரு அமிலம். அந்த அமிலம் வந்து அந்த நியூஸ் பேப்பரில் சூடாக வந்து வடையை வைக்கும்போது அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து இந்த கருப்பு மையில் பட்டு அது உருகி இதில் படுறதுனால அதில் பட்டுரும், அந்த ஃபுட்டில் வந்து பட்டுரும். அது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடனடியாக வந்து நம்மளுக்கு அந்த பாதிப்பு வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடம்புல வந்து போய் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும். அந்த படத்தை வந்து நம்ம கலெக்டர் சாரும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் அவங்க சார்பாகவும் அந்த படத்தை வந்து வெளியிட்டாங்க. வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே வந்து என்னென்னா ஒரு ஆர்டர் போட்டாங்க கலெக்டர் சார். என்ன ஆர்டர்னா, இனிமேல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுக்கக்கூடாது, இனிமேல் வந்து வாழை இலையில வச்சு தான் கொடுக்கணும். அப்படி நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுக்குற கடைகளுக்கு வந்து அபராதமும் வந்து மீறினா கடைக்கு வந்து சீல் வைக்க போகிறோம், சம்மந்தப்பட்டவங்களை வந்து கைது நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலியமா ஒரு அவேர்னஸ். அது உண்மையிலே அது எனக்கு பெரிய வெற்றி. ஆமாம். ஏன்னா
சாதாரண ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த அளவுக்கு வந்து கலெக்டர் சார் வந்து பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த படத்தினுடைய அந்த வலி வேதனை அதை காமிச்சிருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்குமோ அதை அப்படியே வந்து சார் அவங்களும் வந்து உணர்ந்து உடனடியாக வந்து அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டாங்க. உடனடியாக அது வந்து எல்லா கடைகளுக்கும் வந்து பெரும்பான்மையாக போய் சேர்ந்துச்சு. அது என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம டீ கடையில் வந்து டீ சாப்பிடும்போது ஒரு வடை எடுக்கும்போது எனக்கு இலையில வச்சு கொடுக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொன்று நியூஸ் பேப்பர் இல்லாமல் நார்மலான ஒரு ஒயிட் ஷீட்டில் வச்சு கொடுக்குறாங்க. ஆமாம், அது வந்து ஆமாம் அது வந்து பாதிப்பு. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்னால தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு சந்தோஷம். ஆமாம், உண்மையில அது வந்து சந்தோஷம் என்னன்னா, ஒட்டுமொத்தமான மக்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் நான் பார்க்குறேன். உண்மையில அந்த வாய்ப்பை வந்து கொடுத்த நம்ம தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக நான் வந்து கருப்புமை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமூக நலத்துறைக்காக வந்து குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணோம். அது வந்து என்னென்னா, நிறைய குழந்தைகள் வந்து ஆசிரமத்தில் வந்து இருக்கிறாங்க. நிறைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அதை மையமாக வச்சு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு பேசியிருந்தோம். அதை வச்சு ஒரு மையமாக வந்து என்னென்னா, நார்மலாக வந்து குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அது வந்து பெற்றோர்களுக்காக குழந்தைகள் இல்லை, குழந்தைகளுக்காக தான் பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதில் நானும் சில சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆமாம், நான் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அதை ஒட்டினா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திரு அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா அது வந்து ஒரு வைலட் மூவி. அதை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதை விட இந்த படம் வந்து என்னோட வாழ்க்கைக்கு வந்து அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமா வந்து. ஆமாம், என்னன்னா திருநங்கைகளுக்கான அவங்களோட வாழ்க்கை நகர்வு, அவங்களுடைய வாழ்வியல நடக்கக்கூடிய ஆமாம் சொல்லியிருக்கோம். அவங்க வாழ்வியல நடக்கக்கூடிய அந்த கஷ்டம் நஷ்டம், அதாவது நார்மலாக இப்போ நீங்களும் நானும் இருக்கோம்னா அதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு உயிரோ நான் எப்படி ஒரு உயிரோ அதே மாதிரி அவங்களும் ஒரு உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பிரதிபலிக்கிற விதமாக தான் அந்த திரு அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அந்த படம் எடுக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சவால்களை வந்து எதிர்கொண்டோம். ஆமாம், ஏன்னா நார்மலாக எடுக்கக்கூடிய படமும் இந்த படமும் வந்து ஒன்றா கிடையாது, ஒன்றா இருக்கக்கூடிய முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து நிறைய வந்து பயிற்சிகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து நிறைய சம்பந்தமாக, ஏன்னா திருநங்கைகளாக வந்து நடிக்கிறது வந்து ஈஸி, திருநங்கைகளை வச்சு திருநங்கைகளாக நடிக்கிறது வந்து ஈஸி. ஆனால் அந்த திருநங்கைகள் வந்து அந்த 14-15 வயசில் வந்து எப்படி அவங்க மாறும்போது அவங்களுடைய அந்த வாழ்க்கை நகர்வுகளை என்னென்ன விஷயங்களை அனுபவிச்சாங்கிறத வந்து மாணவர்களை வச்சு நம்ம பண்ணோம். இப்போ மாணவர்களுக்கு சில பயிற்சிகள் கொடுத்து அவங்கள வந்து அந்த கதையில் வந்து நகர்த்தி கொண்டு போகணும். அது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. இந்த படம் நல்லா வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுடைய பார்வைக்கு வந்து வரும். அதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். டீம் சார் தான் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும், எப்படி கிரியேட்டிவிட்டியாக அவங்க திங்க் பண்ணோம், அதை வந்து இப்போ அந்த ஃபிலிம் எடுக்கிறப்போ அவங்க சில சேனல்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு பாதிலே ட்ராப் பண்ணுற பசங்களும் இருக்காங்க. இப்போ கேமரா இல்லாத பசங்க கேமரா அழகாக அந்த கேமரா சப்போர்ட் தான் ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ அவங்க கேமரா வாங்கிட்டு போயிட்டோம்னா வந்து பாதியில் ட்ராப் பண்ணுறோம். அதை வந்து அவங்க எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும் பசங்க? அதாவது நம்ம விஸ்காம் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமை, சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போம், ஆனால் அது நடக்காது. அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் பொறுமை, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறதுக்கு வரிகளுக்கு உதாரணமாக வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். பொறுமையாக போக போக என்னென்னா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு வந்து அது கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டீமாக இருக்கிறோம்னா டீமில் ஒரு 5 பேரும் 5 விதமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் வந்து ஒருங்கிணைச்சி நம்ம கொண்டு போகிறது ஆமாம், அது சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அதை பக்குவப்படுத்தி கொண்டு போகணும், அது வேறு வழி இல்லை. இவ்வளோ நிறைய கேள்விகளுக்குலாம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க சார். அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். இன்னும் நீங்கள் வந்து நிறைய பெரிய பெரிய படங்கள் எடுக்கணும், அந்த படத்தை நாங்கள் வந்து வேறு லெவலில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் வந்து பெரிய படத்துக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த படத்துக்காக நாங்கள் வந்து வேறு லெவலில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். உங்களோட சினிமா ஜேர்னிக்கு வந்து எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.